மதுமிதா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். லஞ்ச் டயத்துல வந்து கிரண் வந்து எல்லார்ட்டயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கௌதம் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவரோட ஒய்ஃப்க்காக. இப்ப நானும் உங்கள எல்லாரையும் வந்து இன்வைட் பண்றேன். என்னோட லவ்வருக்காக. நானும் மதுமிதாவும் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு அங்க இருக்கிறவங்க எல்லார்ட்டயும் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. சார் இது மாரிலாம் பேசி தான் வந்து சந்தோஷ் வந்து எங்கள வந்து வெளுத்தெடுத்தாரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. சரியா? நான் உன்கிட்ட தானே பேசுறேன். அமைதியா இருங்க. இப்ப சந்தோஷ் சொல்ற விஷயம் உண்மையா பொய்யான்னு உனக்கு நான் எக்ஸாம்பிளோட வந்து நிரூபிச்சு காட்டுறேன். சாயங்காலம் வந்து மதுமிதா எங்க இருக்காங்கன்னு பார்ப்போமா? கௌதமுக்கு புடிச்ச மாரி அவ அந்த ஃபங்ஷன்ல இருக்காளா? இல்ல என் ஃபங்ஷன்ல வந்து இருக்காளான்னு பார்ப்போமா? என் ஃபங்ஷன்ல தான் மதுமிதா வந்து இருப்பா. கௌதம்லாம் வந்து அவளுக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இக்க வச்சு பேசுறாங்க. என்னன்னு தெரியலையே, இவர் இப்படி கான்ஃபிடென்ட்டா வந்து பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ வந்து கிரண் சொல்றது தான் கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மதுமிதாக்கு வாங்குன புடவ வேற இது மாரி ஆயிடுச்சே! இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மதுமிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கியாங்கிற மாரி அவங்க அம்மா வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ற மாரி, அங்க எதுவும் பிரச்சனை இருக்காங்கிற விஷயத்த தான் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இத்தன வயசு கழிச்சு கல்யாணம் ஆயிருக்கு. இவங்க 2 பேரோட வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும், விரிசலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா எதுவும் பிரச்சனையா? இல்ல என் மனசு வந்து ஏதோ ஒரு தெரியல சங்கடமா இருக்கு. அம்மாக்கு இப்படியெல்லாம் தோணாதே! அம்மாக்கு இது மாரி தோணியிருக்குண்ணா. என்ன ஆச்சுங்கிற மாரி யோசிக்கும்போது, தயவு செஞ்சு புடவ விஷயத்தெல்லாம் வந்து அண்ணிக்கிட்ட சொல்லாதீங்கங்கிற மாரி சொன்னோனே, ஆப்போசிட்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க. நம்ப மதுமிதா, ஓ! அப்பன்னா வீட்ல என்னமோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. அம்மா அதுக்காக தான் மறைக்கிறாங்க போல இருக்கே! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நானும் உன்னோட மாப்பிள்ளையும் நிம்மதியா, சந்தோஷமா தான் இருக்கோம்ன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வைக்கிறாங்க. கௌதம் வேற வந்து ஸ்பெஷலா ஏதோ செய்யணுன்ட்டு இருக்காப்புல. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? நம்ம மனசுக்கு வந்து தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியுது. ஆனா மத்தவங்களுக்கு வந்து நிரூபிச்சு காட்ட வேண்டிய சூழ்நிலையில இருக்கோங்கிற மாரி அந்த இடத்துல யோசிக்கும்போது, கிரண் இந்த பக்கம் வந்து மதுமிதா, நானா கூப்பிட்டா காலையில என்ன அடிச்சல்ல. நிச்சயம் உன்ன ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாலாம் வர வைக்க முடியாது. சதி செஞ்சு தான் நான் உன்ன இங்க வர வைக்க போறேன். இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் நீயே யோசிச்சு பார்ப்ப. என்ன அடிச்சுட்டு நீ சந்தோஷமா வந்து அங்க வாழலான்னு பார்க்குறியா? உன் சந்தோஷத்த நான் என்னைக்குமே வந்து கிடைக்க விடமாட்டேன். நீ கௌதமோட பாதுகாப்பா இருக்கிறனால தானே, இப்படியெல்லாம் திமிரா என்ன கை நீட்டி அடிச்சிருக்க. இத்தன நாளா வந்து நீ என்ன கை நீட்டி அடிச்சதே இல்ல. இன்னைக்கு நீ என்ன அடிச்சிட்டல்ல, உன் வாழ்க்கையே வந்து இல்லாம நான் ஆக்குறேன்னு சொல்லிட்டு, கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாரி சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கிரண் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வீடே வந்து தலைகீழா ஆகுது. ரொம்ப கிராண்டியரா வந்து ஃபங்ஷன் வந்து குடுக்கணும்னு சொன்னனால வந்து வீட்ல தான் வந்து பார்ட்டி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கேத்த மாரி எல்லா ஏற்பாடும் வந்து ஏகப்பட்ட பேர்லாம் வந்து ஸ்பெஷலா வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மேடம் உங்களுக்காக வந்து பர்த்டே ட்ரெஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் தான் நீங்க போடணுமா? அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து அன்பா பாசமா வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா கௌதமோட மனசு எப்படி இருக்குன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பாட்டி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. மதுமிதா நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வாட்டி உனக்கு எல்லாமே வந்து நல்ல விதமா தான் நடக்கும்னு சொன்னோனே, அவங்க வந்து யோசிக்கும்போது, நிச்சயம் கௌதம் நல்ல முடிவா தான் எடுப்பாங்கங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் கூட கௌதம் என் மேல கோவமா இருக்காங்கன்னு நெனச்சேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. கிரண் வந்து இத சதி செய்யறதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். சும்மா இருக்கும்போதே அவன் அந்த பிரச்சனை பண்ணுவான். காலையில வேற அவன கை நீட்டி அடிச்சுட்டேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். யாருக்காகவும், எதுக்காகவும் நம்ப கௌதம வந்து விட்டே குடுக்கக்கூடாது. நிச்சயம் கிரண் இன்னொரு வாட்டி இந்த பர்த்டே ஃபங்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து கலந்துப்பான். எல்லாரும் முன்னாடியும் வந்து அடிக்கக்கூடாது, தயங்கக்கூடாது. அவனோட முகத்திரைய கிழிச்சாலும் பரவால்ல. இன்னைக்கு நான் கௌதம் கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லப் போறேன். அப்படி சொன்னா மட்டும் தான் அவரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாரு. எப்போதும் போல என்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்த மாரி கௌதம் எனக்கு பிடிக்கவே இல்ல. சாரிங்க. என்னோட பிறந்தநாள் கிஃப்ட்டா எனக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லப் போறேன். அப்படி சொல்றதுனால நமக்குள்ள பிரச்சனை வந்தாலும் காலப்போக்குல வந்து சரியாயிடும். ஆனா இவனெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையிலலாம் வந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு நம்ப வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மதுமிதா வந்து மாஸா, கெத்தா வந்து யோசிக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து எல்லாருமே வந்து அந்த ஃபங்ஷனுக்கு தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. புடவையெல்லாம் வாங்கிட்டு போணும்டா சட்டு புட்டுன்னு என் பொண்ணுக்காக. அம்மா அந்த விஷயத்துலேருந்து வெளியில வாம்மா நம்ம நிம்மதியா இருக்கலாம். இல்லடா கிரண நெனச்சா தான் பயமா இருக்கு. அவன் ஏதாவது பிரச்சனை பண்றானோன்னு நெனச்சு சங்கடமா இருக்குன்னோனே, அந்த இடத்துல அம்மா மாயாவும் இங்கே தான் நம்ம கூட இருக்கா. என்னமோ கிரணா? அது யாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா வேற ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா இருக்கனால வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, சரி என்னமோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள வந்து வராங்க. மதுமிதா, இப்ப நான் உனக்கு ஃபோன் பண்ண போறேன். நீ எப்படி இருந்தாலும் என்ன பார்க்க தான் வரப்போறேன்னு சொல்லி கிரண் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல மதுமிதா வந்து பார்த்தோன்னே வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது கட் பண்றியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பார்க்குறாங்க. உடனே இத பார்த்தோன்னே வந்து மதுமிதா வந்து லைட்டா பட்டமாகுறாங்க. என்ன மாரி பிரச்சனை பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி